மதியழகன், இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு மாற்றுவதற்கான ஆட்சேபம் எதுவும் அரசு தரப்புல இல்லை அப்படின்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடி விசாரணைக்கப்படும் அப்படின்னு தமிழக டிஜிபி சொல்லியிருக்கிறார். அதிலும் சிபிசிஐடியுடைய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த விசாரணை எந்த அளவுக்கு துரிதமா மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு? டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்கும்? அதுல இந்த வழக்கு இன்றைய தினம்தான் தற்பொழுது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் நீதிமன்றம் தெரிவித்தது என்றால் சிபிசிஐடியிலேயே சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் தான், உத்தரவை தான் நீதிபதிகள் பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அரசு சார்பில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. ஒருவேளை அரசு எழுத்துப்பூர்வமாக இதனை தாக்கல் செய்யும் பட்சத்தில் இந்த வாதத்தை அதனை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிபிஐக்கு மாற்றப்படும் பட்சத்தில் இந்த உத்தரவினுடைய நகலானது சிபிஐக்கும் அனுப்பப்படும். அதனைத் தொடர்ந்து சிபிஐ சார்பில் இது போன்று இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது, நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது, தமிழக அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. எனவே வழக்கினுடைய ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு சிபிசிஐடியிடம் கோரிக்கை வைக்கப்படும். ஏனென்றால் தற்பொழுது இந்த வழக்கினுடைய ஆவணங்கள் அனைத்தும் சிபிசிஐடி வசம் வழங்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் அவர்கள் தான் தற்பொழுது விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். எனவே சிபிசிஐடிக்கு அது போன்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படும். அந்த கோரிக்கையை பெற்றுக்கொண்டவுடன் இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் இதுவரை இந்த விவகாரத்தில் மாநில போலீசாரோ அல்லது சிபிசிஐடியோ என்ன ஆதாரங்களை சேகரித்திருக்கிறார்கள், என்ன தடயங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன, என்ன வாக்குமூலங்கள் எழுத்து வடிவமாக பெறப்பட்டிருக்கின்றன என அனைத்து ஆவணங்களும் ஒட்டுமொத்தமாக சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுவிடும். அதனைத் தொடர்ந்து சிபிஐ சார்பில் இந்த விவகாரத்தில் ஒரு விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டு விசாரணை குழு நியமிக்கப்பட்டு இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெறும். இதுதான் அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தில் நடக்கப் போகிறதாக இருக்க போகிறது. ஒருவேளை நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு சார்பில் சிபிஐ விசாரணைக்கு தயாராக இருப்பதாக எழுத்துப்பூர்வமாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும் பட்சத்தில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சிபிஐ தனது விசாரணையை தொடங்கும். அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் பெறப்பட்டு சிபிஐ புதிதாக மீண்டும் ஒரு வழக்கு பதிவு செய்யும். தற்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இதே பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறதா அல்லது கூடுதல் பிரிவுகள் ஏதேனும் வழக்கு பதிவு செய்யப்படுகிறதா என்பது சிபிஐனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. எனவே சிபிஐ தனியாக வழக்கு பதிவு செய்து புதிதாக மீண்டும் சிபிஐ தனது விசாரணை தொடங்கும். ஏற்கனவே தமிழக காவல்துறை வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்களையும் தடயங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். புதிதாக அவர்களும் ஆவணங்களையும் தடயங்களையும் சேகரிக்கலாம். இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்ச்சியாக உத்தரவு பிறப்பித்து வரக்கூடிய நீதிபதிகள் தற்பொழுது மிருகத்தனமாக தாக்கப்பட்டு அஜித்குமார் உயிரிழந்துள்ளார் என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் தெரிய வருவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது அஜித்குமாரினுடைய இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு காலையில் உத்தரவிட்ட நீதிபதிகள் தற்பொழுது அறிக்கையை ஆய்வு செய்த பின்னர் மிருகத்தனமாக தாக்கப்பட்டு அஜித்குமார் உயிரிழந்துள்ளார் என்பதை பிரேத பரிசோதனை அறிக்கை மூலம் தெரிகிறது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை இதுதான் நீதிமன்றத்தின் கருத்து. மிருகத்தனமாக தாக்கப்பட்டு அஜித்குமார் உயிரிழந்தார் என்பது பிரேத பரிசோதனை மூலம் தெரிய வருகிறது. இதுதான் இந்த நீதிமன்றத்தின் கருத்து என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் முதற்கட்ட உள்துறையாய்வு அறிக்கை தங்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அஜித் உடல் முழுக்க கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் என்பது தெரிய வருகிறது. கொலை செய்பவர் கூட இது போல தாக்க மாட்டார் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. ஒருவரை திட்டமிட்டு கொலை செய்யும் நபர் கூட இது போன்று ஒருவரை தாக்க மாட்டார் என இந்த நீதிமன்றம் கருதுவதாக நீதிபதிகள் தங்களது கருத்தை சற்று காட்டமாகவே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது போன்ற ஒரு செயலை, அதைவிட கொடுமையான ஒரு செயலை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் உதவி ஆய்வாளர் அளித்த அந்த வாக்குமூலத்தின் சாட்சியத்தின் அடிப்படையில் தற்பொழுது நீதிபதிகள் காவல் உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் கோயில் வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் ஹார்ட் டிஸ்கையும் எடுத்து சென்றுள்ளார். இதே ஒரு வாக்குமூலத்தை தான் அந்த கோயில் உதவி ஆணையர் தெரிவித்திருந்தார். அதனை நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். காவல் உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் கோயில் வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை மற்றும் அது சம்பந்தமான ஹார்ட் டிஸ்குகளையும் எடுத்து சென்றுள்ளதாக நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.